வணக்கம். திடீர் திருப்பமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கைது செய்வதற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார்கள். அந்த மனுவில் தற்பொழுது ஸ்டாலினை விசாரணை செய்யலாம், உங்களது வழக்கிற்கு தேவையான ஆதாரங்களின் அடிப்படையில் அவரை விசாரணை செய்யலாம் என்பதற்கேற்பவும் தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்குவது தேதி குறிப்பிடாமல் நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளதும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இன்று சுதந்திர தின விழா இந்தியா முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நிலையில் ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு துக்க செய்தியாகத்தான் இது மாறியிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழகம் முழுவதும் போலீஸ் பாதுகாப்பும், குறிப்பாக சென்னையில் துணைப்படை இராணுவம் குவிக்கப்பட உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது. செந்தில் பாலாஜி அவர்கள் காவல் நிலையத்தில் தற்பொழுது உண்மைகளை கூறப்போவதாகவும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வெளியாவதற்கு முன்பாக காவல்துறையினர் சென்னையில் எந்த ஒரு கலவரம் வராமல் பாதுகாப்பதற்காக சென்னை முழுவதும் போலீஸ் பாதுகாப்புகளும், தற்பொழுது சென்னையில் துணை இராணுவ படையினரும் போலீஸ் பாதுகாப்புடன் ஸ்டாலின் அவர்களை விசாரணை நடத்துவதற்கான அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று சென்னை வந்துள்ளார்கள். மேலும் உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே விசாரணை அடிப்படையில் திமுகவின் மிக முக்கியமான அமைச்சர்களிடம் விசாரணை நடத்த உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சோதனையாக இந்த சுதந்திர தினம் அமையலாம் என்றும், ஏற்கனவே ஆளுநர் தேநீர் விருந்தில் கலந்து கொள்ள முடியாது என்று ஸ்டாலின் அவர்கள் கூறியதற்கு கடும் கோபத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர் ரவி அவர்கள் தற்பொழுது ஸ்டாலின் அவர்களை விசாரணை செய்வதற்காக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்னைக்கு வந்துள்ள நிலையில் மத்திய உள்துறை அமைச்சரிடம் இதை பற்றி தகவலையும் தெரிவித்திருக்கிறார். இதை வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் கலவரம் எதுவும் நடைபெறாமல் இருப்பதற்காகத்தான் போலீஸ் பாதுகாப்பும் தமிழகம் முழுவதும் துணை இராணுவ படை சென்னையிலும் குவிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் செந்தில் பாலாஜி அவர்கள் பல ஆயிரம் கோடிகள் மின்சாரத்துறையும் மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சராக இருந்தபொழுது கமிஷனாக கோபாலபுர குடும்பத்திற்கு கமிஷனாக கொடுக்கப்பட்டிருப்பதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய ஒரு அவமான சின்னமாக இந்த விசாரணை அமையலாம் என்றும், இதற்கு முன்பாக கலைஞர் அவர்கள் இரவோடு இரவாக ஜெயலலிதா அவர்களால் கைது செய்யப்படும் பொழுது துடிதுடித்து தற்பொழுது ஸ்டாலின் அவர்களது இன்று இரவிற்குள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தலாமா அல்லது விசாரணையின் முடிவில் கைது கூட செய்யப்படலாமா என்ற ஒரு சந்தேகமும் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் செந்தில் பாலாஜியால் தான் அழியும் என்றும் விமர்சனம் செய்வதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.